இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு ஸ்பெஷல் வீடியோ நைட்டு டின்னர் தான் பார்க்க போறோம். டின்னரே இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வெரைட்டிஸா இருக்க போகுது. இது ஏன் இன்னைக்கு வெரைட்டிஸா இருக்கு அப்படின்னா, சுட்டி காவியவின் விருப்பம். இப்போ ஒரு 2-3 நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எப்படி சாப்பிடணும்னா விசில் வந்துடும். அதுதான் பாக்கேன் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, வெரைட்டிஸா சாப்பிடணுமா. என்னன்னா வெண்பொங்கல், இட்லி, பூரி, வடை, கேசரி, சாம்பார், சட்னி, இவ்வளவு இது சாப்பிடணுமா அவளுக்கு ஆசை. அதனால இன்னைக்கு ஓரளவு அவ கேட்டது நான் முடிஞ்சது பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல, நீ பண்ணணும். ஏன்னா ரெஸ்ட்ல வீட்டுல போய் ஆயிரம் சும்மா தான் இருந்தேன்னா, சரி பண்ணி கொடுக்குமே, பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குமே. என்ன பண்ணிருக்கேன் இப்ப வர. இப்ப வந்து வெண்பொங்கல் அங்க விசில் அடிச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. வடை போட்டாச்சு, சட்னி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன், சாம்பார் வச்சாச்சு. இப்ப பூரி போடணும், கேசரி கிண்டணும். ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா கேசரி கிண்டி. அதுவும் என்ன கேசரி? ஸ்பெஷல் கேரட் அல்வா வேணுமா? கேசரியில அல்வா. இந்த கேரட் நான் எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்பா. அந்த கேசரி அந்த கேரட்டையும் போட்டு கேரட் அல்வா வேணுமா? எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா கேரட் அல்வா ரெடி பண்ணிட்டு சாப்பிடணும். அப்ப இப்ப வெளியில போயிருக்காங்க, வரட்டும் சாப்பிடுவோம். சுட்டி மகள் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. சரியா? பலவிதமான சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம், நல்லா ருசியா இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தான், இல்லாட்டி ரொம்ப இத்தனை வெரைட்டிஸா நினைக்காதீங்க. நைட் நேரம் பொங்கல்னா கம்மியா, அப்புறம் ஒரு பூரி, ஆளுக்கு ஒவ்வொரு பூரி, 2 இட்லி அப்படி வச்சு சாப்பிடுவோம். வெரைட்டிஸா சாப்பிடுவோம். வடை அதுக்குலாம் ஆளுக்கு 2 வடை வரும். ஒவ்வொரு வடை மீதி இருந்தாலும் காலையில சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க அப்பாவே உட்காந்துனே நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு நைட்டு விலாக் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சரியா? தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வந்து. ஆமா, இப்ப வந்து முக்காவாசி வேலையை முடிச்சாச்சு. அப்பாவி அப்பா வந்துட்டாங்க. லாஸ்டா கேரட் அல்வா கிண்டிட்டு இருக்கேன். இப்பதான் கேரட் வாங்கிட்டு வந்தாங்க அப்பா. வணக்கம் உறவுகளே. எத்தனை ஐட்டம் தான் இன்னைக்கு வந்து காவியாளுக்கு விருப்பம். இன்னைக்கு என்ன எதுவும் ஃபங்க்ஷன் அவங்க வீட்டுல இவ்வளவு ஐட்டங்கள் இருக்கு. நம்ம தினம் ஃபங்க்ஷன் தான். நம்ம ஸ்ரீ அழகன் ஃபேமிலில என்னைக்கு விழாதான், இன்னைக்கு கொண்டாட்டம் தான். வாய் பொருத்தம் செய்து நைட் ஐட்டங்கள் எல்லாம் பார்த்து அதை பத்தி ஒண்ணு இல்ல. கொஞ்சம் மட்டும் சாப்பிடுவேன். நான் சும்மா ஒன்னும் சாப்பிடுவேன். நான் பண்ணிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சிருக்கேன். அது வந்து குட்டி மினி இட்லி, இத்தனை ஐட்டங்கள். நீ நல்ல வேட்டைதான் காவியாளுக்கு. நல்ல வேட்டை. அவ கேட்டதுக்கப்படி அவளுடைய விருப்பத்தின் பேரினால் எல்லாம் வச்சாச்சு. பக்கத்துல கோயில்ல பாட்டு படிக்க தவிர்த்துக்கோங்க. பூந்து விளாண்டுருவோம். அப்பனா நான் பொழுது பாடு ஏதோ பங்கு வருது உங்க வீட்டுல அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு வந்து வேணா ஏதாவது விழா கொண்டாடிடுவோம். சரி, மொட்டை போட்ட ஃபங்க்ஷன். அத இது விழுந்ததுல தக்காளி. ஆமா, அதுக்கு சாம்பார் இருக்கு, வெள்ளச்சோறு இருக்கு, அதுக்கு மத்தியானம் வச்சது உளுந்த வடை. நல்லா சாப்பிடல பாப்போம். ரைட்டு. நம்ம உறவுகள் அனைவரும் நம்ம வீட்டு சாப்பிடுவாங்க. அது சொல்லுவேன், என்னென்னலாம் சொல்றேன் அதெல்லாமே சாப்பிடுவாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு காமிக்கும் போது சொல்றேன். சுட்டி காவியா ஒரு ரவுண்ட் பார்த்து வந்துருங்க நீங்க. காவ்யா, காவ்யா, சுட்டி காவ்யா, ஹாய் சொல்லு. சத்தமா சொல்லு. ஏற்கனவே காவியா நீ பண்ண டிஷ்ஷா காவியா இது? மாங்கா. ஏப்பா சூப்பரா காவியா. என்னமோ மாங்காவே தயாரிச்ச மாதிரிலாம் இல்ல. ஓகே, இல்ல சூப்பரா இருக்குன்னு அப்பா சொன்னுச்சா. அதான் மாங்காய் ஒண்ணும் அவ தயாரிக்கல, வந்து மரம் தயாரிச்சிச்சு. அதே டேஸ்ட் மரங்கள்ல உள்ள மாங்காய் புளிப்புள்ளையே சூப்பரா. அப்படி ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த டிஷ் வேணுமா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கும்போது மாங்காய் வாங்குறதுக்கு ரூபா விட்டு வாங்குவோம். இந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த வீட்டை சுத்தி நம்ம சொந்தக்காரங்க வீடுகள்ல மாங்காய் இருக்கா, நல்லா பறிச்சுக்கலாம் செய்யலாம். அவங்களும் கொடுத்துருவாங்க. அதனால பறிச்சுக்கலாம்னா எவ்வளவு நாள் பறிக்க முடியாது. தேவைக்கு தக்கன ஒரு 4 5 6 நம்ம வீட்டுக்கு தக்கன பறிச்சுக்கலாம். 4 கூட 5 கூட பறிக்க முடியுமா? அது அவங்களுக்கு காய்க்கல. அதுக்கு பிரியம் கெட்டு போகும். ஆமா, அதாவது அவங்களே 4 நிறைய இருப்பாங்க. பிரியம் கெட்டு போயிடும். இன்னைக்கு கவிதா வந்து நல்ல நேரம் 6-7 மாம்பழம் இருக்குமா, மாங்காய் இருக்கும் 6-7 மாங்காய் கொடுத்துச்சு. அது பழுக்க வைங்க. பழுக்குறானா குச்சிக்குள்ள வச்சுட்டேன்னா மாங்காய் அல்வா போட போறேன். அதை பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். அது
மாங்காய் அல்வா பண்ண போறேன். அது ரெண்டு தான் வச்சிருக்கேன். அப்புறம் பழனியும் வாங்கிட்டு வரல மாங்காய், அதையும் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு மாங்காய் அல்வா பண்ண போறேன். அந்த மாதிரி பழனியில வாங்கின மாங்காவும் நல்ல தேங்காய் மாதிரி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மாங்காய் தேங்காய் மாதிரி நாங்க பாருங்க, நீ நாங்க பாருங்க, சுத்தி போயிட்டு நாங்க பாருங்க. இது சாப்பிடுவோம் வயிறு மாங்காய் அல்வானோடனே அங்க பாருங்க. காம்பினேஷனை பாருங்க உறவுகளே. என்ன பண்ற? வடை இந்த மிளகா உப்பு அது சூப்பரா இருக்கும், சாப்பிடுவேன். அப்படியே ஒரு வாய் கொடுத்து இந்த ஐடியா யாரு கொடுத்தா? அப்பா ஏன் ஒரு வாய் விட்டுறோம். நீ வாங்கி சாப்பிடு. எப்படிடா நீ வடை வாங்கி சாப்பிடு. ரொம்ப சாப்பிடல மிளகா நீ தின்னு. இப்படி உப்பு மிளகாத்தூள் சாப்பிடக்கூடாது. கறி குழம்பு தூள் சாப்பிடணும். கறி குழம்பு சூப்பரா இருக்கும். மட்டனோ சிக்கனோ ரெண்டுல எது நல்லா இருக்கும். அதே போல சாம்பார் நல்லா இருக்கும், தயிர் நல்லா இருக்கும், ரசம் நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு மெயினா ஒண்ணு சூப்பரா இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், பாயாசம். பாயாசம். இன்னும் கேளுங்க, பாயாசம் சூப்பரா இருக்கும். இது இப்படி எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமா. என்ன சாஸ், டொமேட்டோ சாஸ், மயோனைஸ். ஆமா ஆமா ஆமா. அதாவது பாயாசமும் வடையும் போட்டு சாப்பிடுறது வந்து வட மாவட்டங்கள்ல ஃபுல்லா, அதாவது விழுப்புரம் அந்த ஏரியா ஃபுல்லா அப்படிதான் சாப்பிடுவாங்க தெரியுமா. காரக்குடி நான் பார்த்ததில்ல. செட்டியார் வீட்டுல அப்படிதான் சாப்பிடுவாங்க. அப்படியா? காரக்குடி செட்டியார் ஆச்சி வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அங்க வந்து வடை பாயாசம் சாப்பாடு, பேரே வடை பாயாசம். வடை பாயாசத்தோட அதாவது நான் பார்த்ததுல எப்படின்னா, விழுப்புரம் இந்த ஏரியா பக்கம் பங்கனுக்கு பாயாசம் ஊத்தி வடையை போட்டு பண்ணி சாப்பிடணும். அப்படின்னா காரக்குடியா சாப்பிடுவாங்களா? அது எனக்கு தெரியாது. நீ செல்லு பாத்தியோ? தொட்டு தொட்டு சாப்பிடுவேன். வடையை பிச்சு ஒன்னா ஊற போட்டுட்டா நல்லா இருக்காது. அப்படி பணத்திருந்தாங்க சேர்த்து. அப்படி சரி நல்லா இருக்காது. எனக்கு பிடிச்சது வந்து அந்த பாயசத்தை ஊத்திட்டு இந்த வடையை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி பிடிச்சி அதுல முக்கி சாப்பிடுறத விட சரி கொண்டு வாங்க, வயிறு பசிக்கிறாங்க. 5 minutes. பக்கத்து கோயில்ல பாட்டு படிக்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. என்னெல்லாம் பாருங்க: கேரட் அல்வா, தேங்காய் சட்னி, உளுந்த வடை, பூரி, சாம்பார், வெண்பொங்கல், அப்புறம் மினி இட்லி. சாம்பார்ல ஊறப்பட்ட மினி இட்லி 3 பேருக்கும் நாங்க சாப்பிட போறோம். சுட்டி மொழி சாப்பிட போறா. எல்லாரும் எங்க வீட்டுக்கு இத்தனை வெரைட்டிஸும் சாப்பிடறதுக்கு வாங்க. வெண்பொங்கல், வடை, கேசரி, சட்னி, இட்லி, சாம்பார் சாப்பிடறதுக்கு எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் உங்க ஆதரவு வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க லைக்ஸையும் மறக்காம கொடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. இதனை பத்தி நான் ஒரு இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல ஃபெஸ்டிவல் மாதிரி, ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி, மெயின் பெரிய அளவுல பிக் ஃபங்க்ஷன். இன்னைக்கு எங்க சுற்றி விருப்பத்துக்கு ஏற்காக்கல இன்னைக்கு சாப்பாடு செஞ்சாச்சு, வெரைட்டிஸ். ஓகே, பக்கத்துல பாட்டு படிக்காத மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.